ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆன் 9 சிலபஸ் பாலிட்டியில் பேப்பர் 3 பாலிட்டியில் லோக் அதாலத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் அதாவது அரசு வந்து மக்களுக்காக எதிர்காலத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கக்கூடியதான் என்னென்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினப்பவே இந்த டைரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆர்டிக்கல் 39A. ஸோ இதை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி பீரியடில். ஸோ எதுக்காக அப்படின்னா வீக்கர் செக்ஷன்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு வந்து கொடுக்கணும், சட்ட உதவிகள் வந்து நலிந்தோருக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 39A. ஸோ இதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் ஆக்ட். ஸோ எந்த வருடம் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கப்பட்டோம் அப்படின்னா 1987 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி நல்சான்னு சொல்லும்போது நேஷனல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ நேஷனல் லெவலில் ஒரு நேஷனல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி இருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ இந்த நலிந்தோருக்கு வந்து இலவச சட்ட உதவிகள் கொடுப்பதற்கான அந்த பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நல்சா அப்படின்ற அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஸ்டேட்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இவங்க அதை செயல்படுத்துவாங்க. அந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றத்தை ஏற்படுத்தி மக்களுடைய அந்த நலிந்தோருக்கான அந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலவசமாக இந்த அமைப்பின் கீழ் என்ன பண்ணுவாங்க தீர்த்து வைப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் நல்சா